தற்போது திரைப்பட தயாரிப்பாளர் ராஜன் அவர்கள் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். ராஜன், கேப்டன் விஜயகாந்த் நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார். அவரோடு நீங்கள் பயணித்த நினைவுகள்? ஒரு மறக்க முடியாத ஒரு அற்புதமான நடிகர், புரட்சி கலைஞர் விஜயகாந்த். அவர் கருப்பு எம்ஜிஆர். எம்ஜிஆருக்கு இருந்த நல்ல குணங்களில் 50% மேலே அவர் செய்த தானம் தர்மம் போல இவரும் செய்திருக்கிறார். அவர் நண்பர்களுக்கு கொடுக்கிற மரியாதை, தன்னை நம்பி இருப்பவர்களுக்கு காட்டிய அந்த கருணை, விஜயகாந்த் என்றைக்கும் போற்றப்படுவார். விஜயகாந்துடன் நான் உளவுத்துறை, ஏமாறாத ஏமாற்றாத என்ற 2 படங்களில் நடித்திருக்கிறேன். அந்த நடிக்கிற அந்த காலங்களில் சாதாரண ஜூனியர் ஆர்டிஸ்ட் முதற்கொண்டு அவர் மரியாதை கொடுத்தார். எந்த காலத்திலும் நடிக்கிற போது போடுகிற உடையை தவிர மற்ற எல்லா நேரங்களிலும் வெள்ளாடை, கதராடை மட்டுமே அணிகிற ஒரு தேசியவாதி. தமிழ்நாட்டை மட்டுமல்ல, இந்திய நாட்டை பற்றியும் அடிக்கடி சிந்திப்பார். அவர் நடிகர் சங்கத்தின் தலைவராக இருந்த போது அவரோடு நான் ஏறக்குறைய ஒரு 10 ஆண்டுகள் நெருங்கி பழகினேன். அங்கே சரத்குமார், ராதாரவி, மற்ற எல்லா நடிகர்களும் வந்துடுவோம். அது நடிகர் சங்கத்தை பற்றி அவர் பேசாத நாள் இல்லை. துணை நடிகர்களுக்கு அவர் கொடுக்கிற மரியாதை, அவர் செய்த உதவிகள், துணை நடிகரின் பிள்ளைகள் படிப்பதற்கு அவர் நிறைய உதவி செய்திருக்கிறார். எல்லாவற்றையும் விட நடிகர் சங்கத்தின் கடனை அடைத்தது. 2.5 கோடி கடன் இருந்தது அவர் தலைவராகும் போது. அதை வங்கியிலே சரத்குமார் பேசி 1.25 கோடி ஆக்கி அந்த கடனை அடைத்தவர் விஜயகாந்த். அது மட்டுமல்ல, அந்த கடனை அடைத்ததோடு 4 கோடி ரூபாய் வைப்பு நிதியிலே வைத்தார். அந்த அளவுக்கு நடிகர் சங்கத்தின் மீது மிகுந்த அக்கறை கொண்டவர். அவர் தலைவராக தொடர்ந்திருந்தார். அந்த கட்டிடம், நடிகர் சங்கத்தின் கட்டிடம் என்று பொலிவுடன் விளங்கி இருக்கும், புதுமை பெற்றிருக்கும். ஆக ஏழைகளுக்கு இறங்குகிற நல்ல மனம் படைத்த ஒரு நடிகர். எல்லாருக்கும் வழிகாட்டியாக விளங்கினார். எல்லா நடிகர்களுக்கும் அன்பு செலுத்தினார். அதைவிட இந்த இளைய நடிகர்களுக்கெல்லாம் மரியாதை கொடுத்தார். நடிகர் சங்கத்தை உயர்த்தி பிடித்தார். தமிழக மக்களுக்கு நல்வாழ்வை தேடித்தர வேண்டும் என்று கொள்கை வகுத்து ஒரு கட்சியை ஆரம்பித்தார். அந்த கட்சியை சிறப்பாக நடத்தி தமிழக சட்டமன்றத்தில் 21 எம்எல்ஏக்களை பெற்று எதிர்கட்சி தலைவராக விளங்கினார். அன்றைக்கு முதலமைச்சரை தைரியத்துடன் எதிர்த்து கேட்ட ஒரே ஒரு தலைவர், எதிர்கட்சி தலைவர் விஜயகாந்த் அவர்கள். ஆகவே விஜயகாந்த் அவர்களுடைய இறப்பு என்பது, மறைவு என்பது தமிழ் திரையுலகின் பேர் இழப்பு. ஆக தமிழ் திரையுலகம் விநியோகஸ்தர்கள் சங்கத்தின் சார்பில் விஜயகாந்த் அவர்களின் இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் ஆத்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டுகிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.